வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இப்போ 4 வகையான சட்னி செஞ்சுருக்கோம். ஹெல்த்தியான சட்னி. ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, உங்கள் வாழைப்பூ சட்னியும் சுண்டக்காய் சட்னியும் என் குழந்தைக்கு பண்ணி கொடுத்தேன், குழந்தை விரும்பி சாப்பிட்டா அந்த மாதிரி எனக்கு குழந்தை சாப்பிட்ற மாதிரி எனக்கு சட்னி நிறைய எனக்கு வெரைட்டிஸ் போடுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. குழந்தைங்க சுண்டக்காய் சட்னியும் வாழைப்பூ சட்னியும் சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 4 சட்னி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். இப்போ சட்னிக்கு கறிவேப்பிலை நல்லா கொழுந்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாசமாக ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப கசக்காது கொள்ளாது. ரொம்ப கொழுந்தா எடுத்துருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். குழந்தைங்களுக்கு பசியையும் தூண்டும். இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் சின்ன மிளகாயா 1 மிளகாய், தேங்காய் பூ 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பொட்டுக்கல்ல கொஞ்சம் கூட போட்டால் தான் சட்னி நல்லாயிருக்கும். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப இருந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு நெஞ்ச கரிச்ச மாதிரி இருக்கும். பொட்டுக்கல்ல அதிகமாக சேர்க்கும் போது ருசி கூடுதலாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் ஆயில் போதும். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், 1 மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், தேங்காய் சட்னி ரெடி. இப்போ அடுத்த சட்னி பார்ப்போம். அடுத்து நம்ம கறிவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம். இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 4 மிளகாய் எடுத்திருக்கேன். புளிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுக்கணும். புளி வந்து நான் 3 அல்லது 4 கொண்டைக்கடலை சேர்த்தா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 மிளகாய் போதும், ஏன்னா புளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். இதை வந்து கருப்பு உளுந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும், கடிக்க முடியாது. நம்ம சட்னியை அரைக்கும் போது வதக்கிறதுக்கு கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கருப்பு உளுந்து 1 கைப்பிடி அளவுக்கு போடுறேன். இது வந்து செவக்கிறது உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பொரியவும் அடுத்தது போடலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம், புளி, மிளகாய், இந்த வெங்காயத்தோட கலர் மாறின பிறகு நம்ம கறிவேப்பிலையை போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சட்னி பிரெட்டில் வந்து தடவி பிள்ளைங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட். போதும், அரைச்சிடலாம். நல்ல வாசமாக நல்ல ருசியாக இருக்குது. இதில் கடுகு 1 1/4 ஸ்பூன் போதும், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம். ரெடி. இப்போ நம்ம அடுத்து மிளகாய் சட்னியை அரைக்க போகிறோம். இது வந்து வெள்ளை பணியாரம், மசால் பணியாரம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து கருப்பு உளுந்து வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, பூண்டு ஒரு 8 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். புளி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் இருக்கணும், உரப்பு அதுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கணும். இது சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் கடைசியாக வதக்குறதுக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய்,
புளி, வெங்காயம் பூண்டு கலர் நல்லா மாறணும். இதுக்கு வெல்லம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா உரப்பு அதிகமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வெல்லம் கொஞ்சமாவது போடணும். வெல்லமும் நல்லெண்ணெயும் இதில் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஆற ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். வெல்லம் கொஞ்சம் பத்தலை, வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம வதக்கும் போது சட்னிக்கு உப்பு மறந்துட்டோம் இல்லையா, அதனால உப்பு கொஞ்சம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க சட்னிக்கு அரைக்கும்போது புளியும் உரைப்பும் புளியும் மிளகாயும் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று கூடி போயிடக்கூடாது. நிறைய பேர் புளி அதிகமாக வைப்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். புளி வதக்கின பிறகு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மிக்சியில் அரைங்க. பத்தலைன்னா அந்த புளியை திரும்ப போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சட்னிக்கு வெங்காயம் கடிவிடும் போது ரொம்ப ருசியாக நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். மிளகாய் சட்னி ரெடி. மல்லி சட்னி செய்ய போகிறோம். வதக்காமல் கொள்ளாமல் பச்சையாக அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மல்லி சட்னி அரைக்க போகிறோம். பச்சையாக தான் இதை அரைக்க போகிறோம், வதக்கலை. பிள்ளைங்களுக்கு நல்ல பசியை தூண்டும். அதே சமயத்தில் சளி தொந்தரவு இருந்தாலும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால அதுவும் நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் சேர்க்குறேன். இது உங்களுக்கு பச்சை வாடை வராது. அந்த மல்லித்தலை வாசம் வெங்காய வாசத்தை டாமினேட் பண்ணிடும். மிளகாய் விதையை எடுத்துகிட்டு போடுறேன். நம்ம வதக்காமல் போடுறதுனால ரொம்ப உரைப்பாக இருக்கும். புளிப்பு எதுவுமே சேர்க்கலை. அதனால் பச்சை மிளகாய் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு தான் போடணும், இல்லாட்டி ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி பாதி மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ருசிக்காக. இஞ்சி கொஞ்சம். டயாபெட்டிக் இருக்குன்னு நினைக்கிறவங்க தேங்காய் பூ சேர்க்க யோசிச்சிங்கன்னா தேங்காய் பூக்கு பதிலாக பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இந்த சட்னியை பிரெட்டில் தடவி குழந்தைங்களுக்கு பிடிச்ச காய்கறி வச்சு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னு நினச்சா 1 வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். எனக்கு உரப்பு கரெக்டாக இருக்குது. பெருங்காயம் கொஞ்சம்,